வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா, வாயு தொல்லையினால வயிறு பகுதி என்பது பெரிதாக இருக்கிறதா? இந்த பயிற்சி செய்யும் பொழுது அது சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. இப்போ அதற்குண்டான 2 பதிவுகளை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு இந்த காலை கொண்டு வரோம். அதாவது ஒரு காலை கொண்டு வரோம். இந்த காலை கொண்டு வரும் பொழுது இங்க மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு வந்த பிறகு கையை இங்க கொண்டு வரோம். இங்க சாதாரண ஒரு மூச்சு. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இப்ப இந்த காலை கொண்டு வரோம். இது அர்த்த பாத முத்தாசனம். இப்போ 2 காலை கொண்டு வரோம். ஹெட் எல்லாம் ரைஸ் பண்ண வேணாம். இந்த நிலைய போதுமான ஒன்று. இதன் பேர் வந்து பவன முத்தாசனம். உங்களால எந்த அளவுக்கு அதாவது மூட்டு பகுதியை முன்சாண்டத்துல கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த பகுதி எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி கொண்டு வருமோ அந்த அளவுக்கு நல்லது. வயிறு பகுதி நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்த பதிவின் பெயர் வந்து அர்த்த பவன முத்தாசனம், பவன முத்தாசனம். அதாவது அடி வயிற்றில் சேருகின்ற வாயுகளை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை என்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. சக்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதே போல மோஷன் ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது இந்த பயிற்சிக்கு உண்டு. அதே போல தொடையில் சேருகின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது. நம்மளுடைய உடல்ல இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படுகிறது என்று பார்க்கலாம். நம்ம பார்த்த அந்த 2 பயிற்சிகளையும் ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். நேரங்கள் இருக்கிற பட்சத்துல காலையிலையும் அதே போல மாலை ஒரு முறையும் இந்த பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அந்த வாயு பிரச்சனை என்பது சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ இல்ல பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாயு சம்பந்தப்பட்ட பொருட்களை தவிர்ப்பது என்பது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.